ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தூது செல்லும் தூதர்கள். எபிரேயர் 1:7 சொல்லுகிறது, தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் செய்கிறார். தூதர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய தூதை சுமந்து கொண்டு செல்லுகிறவர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறவர்கள், தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் தேவனுடைய தூதுவர்கள். பழங்காலத்திலே தூது செல்ல புறாக்களை பழக்கினார்கள். வாலிபர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய அன்பை குறித்து தூது செல்வதற்கு கிளிகளை பயன்படுத்தினார்கள். தோழிகளை அனுப்பினார்கள். யுத்த காலத்திலே 2 ராஜாக்கள் ஒருவருக்கொருவர் தூதுகளை சுமந்து செல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய தேசத்தின் பிரதிநிதியாக மறு தேசத்திற்கு தூதுவர்களை அனுப்பி வைக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் தூதர்களை அனுப்பி தம்முடைய தூதுக்களை கொடுக்கிறார். ஆதி அப்போஸ்தல நாட்களில் ஆசியாவில் 7 சபைகள் இருந்தன. அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் 7 தூதர்களை நியமித்திருந்தார். அவர்கள் மூலம் பரலோக தூதுகளை கர்த்தர் அனுப்பி கொடுத்திருந்தார். ஒவ்வொரு சபையிலும் சுட்டிக்காட்டக்கூடிய குறைபாடுகளும் இருந்தன. சீர்படுத்தி கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களும் இருந்தன. வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் போது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். தூதர்களை மட்டுமல்ல, சபைக்கு பொறுப்பான ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கூட கர்த்தர் தூதுவர்களாக பயன்படுத்துகிறார். மட்டுமல்ல, கிறிஸ்து நமக்கு பரலோக தூதுகளை கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். தாவீது ராஜா தேவ தூதர்களை பார்த்து, அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாய் அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள் என்று 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் சொன்னார். நாமும் கூட ஒரு விதத்திலே கர்த்தருடைய தூதுவர்கள்தான். ரட்சிப்பின் செய்தியை புறஜாதி மக்கள் மத்தியிலே தூதா எடுத்துச் செல்ல வேண்டிய தூதுவர்கள். கிறிஸ்துவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனானவர், அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று அறிவிக்க வேண்டிய தூதுவர்கள். நரகத்தின் பாதையிலிருந்து ஜனங்களை திருப்பி பரலோக பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய தூதுவர்கள். தேவப்பிள்ளைகளே, அன்று தேவ தூதர்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருந்த உத்தரவாதத்தை இன்று உங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறார். உங்களை புறஜாதி மக்களிடத்திற்கு அனுப்பி அவர்களை மனந்திரும்ப செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைய நினைவிற்கு எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள், மாலை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நற்செய்தியை தூதாக நாம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுவோம். மற்றவர்களையும் கர்த்தர் பக்கம் திருப்புவோம்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.